வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி, படிப்புகளை பற்றி, ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறது எப்படி, ஒரு படிப்பை செலக்ட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற சீரியலில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான படிப்புகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ லெவல்லேருந்தே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து டிப்ளமோவில் சேர்ந்து 3 வருஷம் படிக்கலாம். +2 முடிச்சுட்டும் நீங்கள் வந்து டிப்ளமோவில் ஜாயின் பண்ணலாம். அப்படி நீங்கள் +2 முடிச்சுட்டு டிப்ளமோவில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டைரெக்ட் செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணி நீங்கள் 2 வருஷம் நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிப்ளமோவை நீங்கள் படிக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து 2 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இந்த 2 கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் +2ல் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த மாதிரி நீங்கள் +2ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிற குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். வேறஸ் பிசிஏல ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் +2 பாஸ் ஆகிருந்தால் போதும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் சொல்லித்தர பிசிஏ அப்படிங்கிற படிப்பை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ப்ராபப்ளி இந்த பிசிஏ, பிபிஏ இந்த படிப்பையெல்லாம் வந்து இப்போ ஏஐசிடிஇ அவங்களோட ஏஜஸில் கொண்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவில் வந்து வேரியேஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆஸ் சச் நீங்கள் பிசிஏ படிக்கணும் அப்படின்னாக்கா எந்த விதமான கண்டிஷன்ஸும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் +2 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், நீங்கள் பிசிஏ படிப்பில் ஜாயின் பண்ணலாம். இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பிசிஏவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 2 ஒரே மாதிரியான படிப்பாக தான் இருந்துட்டு இருக்கு. பைத்தான், ஜாவா, C++ இது எல்லாமே வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. பிசிஏல பார்த்தீங்கன்னா HTML நிறையா சொல்லி தர்றாங்க. அதுக்கப்புறம் மொபைல் அப்ளிகேஷன் ஓரியன்டாக அந்த ஊப் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், அந்த ஊப் ப்ரோக்ராமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக பிசிஏல சொல்லித்தர்றாங்க. ஸோ பிசிஏ படிக்கிறவங்க மொபைல் ஆப்ஸ் கிரியேட் ஆகிறதாகட்டும், இல்லை மொபைல் கேம்ஸ் கிரியேட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஜாயின் பண்ண முடியும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வரக்கூடிய படிப்புகள். இப்போ பிஇ பிடெக்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சாய்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் எதுவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்புக்கு தான். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் படிப்புகளுக்கு தான் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. இதுக்கு மெயின் அட்ராக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஈஸியாக ஜாப் வாங்கலாம், நிறைய சேலரி கிடைக்கும், கேம்பஸ் டிரைவில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னாக்கா நல்ல கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம், ஃபாரினில் செட்டில் ஆகலாம், இப்படியெல்லாம் வந்து நிறைய கனவுகள், எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மெயினான சாய்ஸ் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் பிஇ ஆர் பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு அதனோட ஃபேமிலியில் வரக்கூடிய படிப்புகளை பற்றி தான் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுருக்காங்க. இப்போ பிஇக்கும் பிடெக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, டிஃப்ரென்ஸுங்கிறது பொதுவாக பெருசாக ஒன்றுமே கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் அப்படின்னு முடிகிற படிப்புகளை எல்லாம் பிஇ அப்படிங்கிற ஒரு டைட்டில்லையும், டெக்னாலஜி அப்படின்னு முடிகிற படிப்புகளை எல்லாம் வந்து பிடெக் அப்படிங்கிற ஒரு டைட்டில்லையும் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிஞ்சதுன்னா அது பிஇல வருது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது பிடெக்ல வருது. வேற படிப்பாகட்டும், கரிக்குலம் ஆகட்டும், பிஇக்கும் பிடெக்குக்கும் பெரிய லெவலில் ஒன்றும் டிஃப்ரென்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நார்த் இந்தியாவில் பிஇங்கிற கான்செப்டே கிடையாது, எல்லாமே பிடெக் மட்டும்தான். அங்கே போனாலே மெக்கானிக்கல் ஆகட்டும், சிவில் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் ஆகட்டும், கெமிக்கல் ஆகட்டும், எல்லாமே பிடெக்னு தான் படிக்கிறாங்க. இங்கே தான் நம்ம வந்து மெக்கானிக்கல், சிவில் இதையெல்லாம் பிஇ அப்படிங்கிற டைட்டிலில் படிக்கிறோம்.
ஸோ பிஇ பிடெக் ஆல் ஆர் ஆல்மோஸ்ட் சேம் தான். இதில் வந்து நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிஇ பிடெக் படிப்பில் நீங்கள் சேரணும்னாக்கா உங்களுக்கு M+P+C, அதாவது மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இதனோட டோட்டலை வச்சு தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். நீங்கள் ஓசி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னாக்கா எம்பிசி கூட்டுத்தொகை வந்து 50% அண்ட் எபவ் இருக்கணும். இதே பிசியாக இருந்தால் 45%, எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியிலலாம் வந்தீங்கன்னாக்கா 40% இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து பிஇ பிடெக்கில் சீட் கிடைக்கும். இந்த பிஇ பிடெக் படிப்பை அண்ணா யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட்டட் காலேஜஸும் வந்து 400+ காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த காலேஜஸ்லையும் சொல்லித்தர்றாங்க. அதே மாதிரி நிறைய ப்ரைவேட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லையும் வந்து பிரதான படிப்பாக, அதுலேயும் நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் கொண்ட படிப்பாக வந்து சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த எபிசோடில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு 10 விதமான படிப்புகளை பற்றி நான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறேன். அதனோட பேர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அந்த 10 விதமான படிப்புகளை பற்றி தெரிஞ்சுப்போம். இதுக்கப்புறம் நான் வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு படிப்பை பற்றியும் டீட்டெயிலான எபிசோட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு படிப்பு இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்குது. ஏஐ அண்ட் டிஎஸ் அப்படின்னு சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற படிப்பும் இருக்குது. ஐஓடி அப்படின்னு சொல்கிற இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற படிப்பு இருக்குது. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லி எஸ்பெஷலி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் நிறையா சொல்லித்தர்றாங்க. சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு படிப்பு சொல்லித்தர்றாங்க, பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு படிப்பு சொல்லித்தர்றாங்க, பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு சொல்லித்தர்றாங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி படிப்பு சொல்லித்தர்றாங்க. இந்த சைபர் செக்யூரிட்டின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து சைபர் ஃபோரன்சிக் அப்படின்னு சொல்லியும் ஒரு சில யூனிவர்சிட்டியில் சொல்லித்தர்றாங்க. அப்புறம் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐசிடி அப்படின்னு சொல்லியும் ஒரு படிப்பு இருக்கு. எப்படி ஐஓடி வந்து நமக்கு இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடியதுல நிறைய யூசேஜ் இருக்கோ, அதே மாதிரி ஐசிடி வந்து இன்பானாவே யூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து சிஎஸ்பிஎஸ்ன்னு சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிசினஸ் சிஸ்டம் அப்படிங்கிற படிப்பை டிசிஎஸ் கம்பெனி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ வந்து இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக படிச்சுட்டு வர்றாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் டேட்டா சயின்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை ப்ரைவேட் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து அதை பிரித்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வித் மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் வெறும் டேட்டா சயின்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து ஏஐ அண்ட் டிஎஸ் ரெண்டும் சொல்லி கொடுக்கறது, இது கொலாபரேட்டட் வித் ஐபிஎம், கொலாபரேட்டட் வித் டிசிஎஸ், இப்படியெல்லாம் வந்து நிறைய கோர்சஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இந்த எல்லா படிப்புகளை பற்றியும் நாம் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா டாப்பிக்கும் ஆகட்டும், சிஎஸ்சி ஆகட்டும், ஐடி ஆகட்டும், ஐஓடி ஆகட்டும், ஐசிடி ஆகட்டும், பிளாக் செயின், சைபர் செக்யூரிட்டி, சைபர் ஃபோரன்சிக், எந்த படிப்பாக இருந்தாலும் மெயினாக இதில் வந்து ஒரு 7-8 விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் ஆகுது. அதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா ஜாவா, பிஹெச்பி, .NET, பைத்தான், கோலாங், இதை வந்து ஷார்ட்டில் கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரூபி, இந்த ரூபியை வந்து ஷார்ட்டில் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்டு, இதை வந்து ஷார்ட்டில் ஜேஎஸ் அப்படிம்பாங்க. C++, இது எல்லாம் தான் வந்து அதிகமாக நீங்கள் படிக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருக்குது. அதுலேயும் ஜாவா, பைத்தான், ரூபி, C++, நிறையா படிப்புகளில் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் வந்து நீங்கள் பிரதானமாக படிக்கிறீங்க. அதனால ஜாவா, ரூபி, பைத்தான், C++, இதையெல்லாம் ஓரளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆப்ரேஷன்ஸாக இருந்தாலும், எந்த விதமான டெக்னாலஜி டெக்னிக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கிறது தான் முதல்ல வந்த படிப்பு. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பில் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைக்கிளை வந்து நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதை வந்து கோடிங் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதை வந்து டெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, இந்த எல்லாமே நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் சைக்கிளில் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக ஹார்ட்வேரை பற்றியும் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்டிங்கில் வந்து மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், கிரே பாக்ஸ் டெஸ்டிங், இப்படியெல்லாம் வந்து டெஸ்டிங் மெத்தாடாலஜிஸ் இருக்குது. இந்த டெஸ்டிங் மெத்தாடாலஜிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லித்தர்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கிட்டீங்க, அதில் வந்து ஒரு கால்குலேஷன் வருது, A+B=C அப்படின்னாக்கா இது கரெக்டாக ஒர்க் பண்ணுதா இந்த ஃபார்முலாங்கிறதுக்கு ஏனா 2 பினா 3 அப்படின்னு நீங்கள் இன்புட் கொடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிறது கரெக்டாக 5ன்னு வருதா, இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கோடிங்கையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படிங்கிறது. ஏன்னா கிரியேட் ஆன சாஃப்ட்வேர் வந்து ராங்கான அவுட்புட் கொடுத்துடக்கூடாது. அதனால சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து சாஃப்ட்வேர் சைக்கிளில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். கோடிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, கோடிங் முடிஞ்ச உடனே இம்மிடியேட்டாக டெஸ்டிங் பண்ணுறது அதை விடவும் இம்பார்ட்டண்ட்டு. அந்த விதத்தில் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் சைக்கிளிங் அப்படிங்கிறத வந்து கிரியேஷன் ஆகட்டும், டிசைனிங் ஆகட்டும், கோடிங் ஆகட்டும், டெஸ்டிங் ஆகட்டும், இம்ப்ளிமெண்ட் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிப்பில் கற்றுப்பீங்க. ஐடி அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸில் அல்காரிதம், ப்ரோக்ராமிங் இதெல்லாம் கற்றுக்குறீங்களோ, அந்த அல்காரிதம், ப்ரோக்ராமிங் அதையெல்லாம் வந்து நீங்கள் ஐடிலையும் கற்றுப்பீங்க. ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் சைக்கிள் இதெல்லாமே நீங்கள் வந்து ஐடிலையும் கற்றுப்பீங்க. கூடவே வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் பார்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறத, அந்த செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங் ஆகட்டும், அதில் வரக்கூடிய கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஹார்ட்வேர் பார்ட்டும் நீங்கள் அதிகமாக படிக்கிறது வந்து ஐடி அப்படிங்கிற டைட்டிலில் வருது. சிஎஸ்சி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அது சயின்ஸ் அப்படின்னு முடியறதுனால சாஃப்ட்வேர் கோடிங் வந்து தியரியாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு தேவையான எல்லா விதமான நாலேஜும் இன்க்ளூடிங் ஹார்ட்வேர் பார்ட், நெட்வொர்க்கிங் பார்ட், செக்யூரிட்டி பார்ட் எல்லாமே சேர்ந்து கற்றுக்கிறது தான் வந்து ஐடி அப்படிங்கிறது. இப்போ சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து அல்காரிதம் கற்றுக்குறீங்க, ப்ரோக்ராமிங் கற்றுக்குறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் பற்றின எல்லா டீட்டெயிலும் கற்றுக்குறீங்க. வேறஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து டெஸ்டிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து நெட்வொர்க்கிங் கற்றுக்குறீங்க, ஹார்ட்வேர் பார்ட் கற்றுக்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் டேட்டா சயின்ஸ். இப்போ இதுதான் வந்து ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. எந்த ஒரு கன்சல்டண்ட்டாக ஆகட்டும், இல்லை எந்த விதமான டிபேட்டு, டிவி ஷோ எதில் பார்த்தீங்கன்னாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சின்னு தான் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. வாட் இஸ் தட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்து பேசிக்காக 2 சப்ஜெக்டை வந்து டீல் பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கம்ப்யூட்டர் அப்படின்னாலே டேட்டா தான். இந்த டேட்டாவை வச்சு தான் வந்து எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன கோர்ஸ் படித்தாலும் கம்ப்யூட்டரில் சுற்றி எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா அந்த டேட்டா ஹேண்டிலிங், டேட்டா மேனேஜ்மெண்ட்டு இதை பற்றி தான் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. அந்த டேட்டாவை நாம் நம்ம ரிக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பேஸாக, ரிக்யர்மெண்ட் பேஸாக அதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி ஃபெச் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி திருப்பி ரீஸ்டோர் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கோடிங் பண்ணுறீங்க. அந்த கோடிங் ஒவ்வொரு கோடிங்கும் ஒவ்வொரு விதமாக பண்ணாக்கா அது வந்து ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸாக போகுது. இன்னொரு கோடிங்கில் வந்து ஐசிடின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியாக போகுது. இன்னொரு கோடிங் பண்ணிங்கன்னா அது பிளாக் செயினில் வந்து நீங்கள் கோடிங் பண்ணிக்கிறீங்க. இதே கோடிங்கை வேறு மாதிரி பண்ணீங்க அப்படின்னாக்கா அது வந்து சைபர் செக்யூரிட்டியில் வருது. பேசிக் கோடிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா, பைத்தான், C++, இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு திருப்பி வருது. டேட்டா அப்படிங்கிறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், SQL அப்படிம்பாங்க. அந்த SQL, MySQL இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக டேட்டா சயின்ஸில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிக் டூலாக நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டூலை கிரியேட் பண்ணுறதுக்கு, டூல் அப்படின்னாக்கா ஒரு சாஃப்ட்வேரு, ஒரு ஆப் அப்படி கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அந்த டூலாக யூஸ் பண்ணுறதுக்கு மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியில் பல மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் எழுதி அந்த செட் ஆஃப் மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டூலை கிரியேட் பண்ணுச்சுன்னாக்கா அந்த டூலை வந்து நம்ம AI டூல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்.
இந்த மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான். இப்போ யூடியூப்பில் நீங்கள் வந்து ஒரு மூவி டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, அடுத்து அதே மாதிரியான மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு சஜஷன் வருது. அது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த டேட்டாவை வந்து அது ஒரு பேட்டர்னாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, அந்த பேட்டர்னை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி, அந்த பேட்டர்னுக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வடிவேலு ஜோக்ஸையே ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, அடுத்து நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே வடிவேலு ஜோக்ஸ் உங்களுக்கு நிறையா வந்து சஜஷனில் காமிக்கும். இது ஏன்னு கேட்டாக்கா, இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேட்டிக்ஸ் தான் வந்து டேட்டா. இந்த இன்ஃபர்மேட்டிக்ஸ் என்னவா இருக்கும்? இப்போ இந்த ஐடியிலிருந்து இந்த யூஆர்எல்ல இருந்து ரிக்வஸ்ட் வருது அப்படின்னாலே வடிவேலு காமெடிக்கு ரிக்வஸ்ட் வருது. இதில் இன்னும் டீப் லேர்னிங் அப்படின்னு போனீங்கன்னா டைமிங் கூட இருக்கலாம். அவங்க 7 to 8 காலையில் வந்து சுப்ரபாதம் தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து 9 to 10 வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் பார்க்குறாங்க. அதில் வந்து இந்த பர்டிகுலர் சீரியல் வந்து பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் வந்து அது ரிப்பீட்டடாக நீங்கள் செய்ய அதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகி அது வந்து ஒரு பேட்டர்னாக க்ரியேட் ஆயிடுது. இந்த மாதிரி அதை ரிஜிஸ்டர் பண்ண வச்சு பேட்டர்னாக க்ரியேட் பண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து கால்டு மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் டீப் லேர்னிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் அந்த வடிவேலுன்னு சொன்ன இல்லையா, அந்த வடிவேலு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா அந்த வடிவேலுவை அது பிக்கப் பண்ணிக்குது. அது வந்து டீப் லேர்னிங் அப்படிங்கிறது. உங்களுக்கு நிறைய காமெடி இருக்கலாம், விவேக் காமெடி இருக்கலாம், கவுண்டமணி காமெடி இருக்கலாம், பழைய காமெடிக, இல்லை நாகேஷ் காமெடி கூட இருக்கலாம், வடிவேலு காமெடிஸ் இருக்குது, சந்தானம் காமெடிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வடிவேலு காமெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷனில் வந்து வடிவேலு காமெடி மட்டும் பிக்கப் ஆகி நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குது அப்படின்னாக்கா, தட் இஸ் கால்டு டீப் லேர்னிங் அப்படிங்கிறது. பட் இதெல்லாம் எங்கே இருக்குது? இது எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டாவில் தான் இருக்குது, டேட்டா பேஸில் தான் இருக்குது. ஸோ டேட்டா பேஸுங்கிறது வந்து ஒரு பேசிக் பேக் போன் அப்படின்னாக்கா, அதுதான் கம்ப்யூட்டர்னு வச்சிட்டோம்னாக்கா, அந்த டேட்டா பேஸ்லேருந்து இதை ரிட்ரைவ் பண்ணுற மெத்தடாலஜிஸு இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு நிறையா வேரி ஆகுது. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இப்போ டூலாக க்ரியேட் பண்ணி ஏஐ டூல்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் வந்து டூல்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு வந்து பேசிக் லாஜிக் அல்காரிதம் வந்து செட் பண்ணுறாங்க. அந்த பேசிக் லாஜிக் அல்காரிதம்ஸ் தான் வந்து மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து பைத்தான், ஜாவா, ரூபி இந்த மாதிரியான லாங்குவேஜஸில் தான் கோடிங் பண்ணுறாங்க. எல்லாமே லூப்பும் லாஜிக்கும் இருக்கக்கூடிய கோடிங்ஸ் தான். அடுத்து நாம் பார்க்க போகிறது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்கிறது என்னன்னாக்கா, பல்வேறு டே டு டே யூஸ் ஆகக்கூடிய திங்ஸை வந்து இன்டர்நெட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை இன்டர்நெட் மூலமாக மேனேஜ் பண்ணுறது தான் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கு முதல்ல இருந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிமோட்டில் காரை லாக் பண்ணுறீங்க, அன்லாக் பண்ணுறீங்க இல்லையா, அது ஒரு சென்சார் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒன்று அது கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது, கார் லாக் ஆயிடுது. திருப்பி கிளிக்னு ஒரு சவுண்டு வருது, கார் அன்லாக் ஆகுது. இதெல்லாம் வந்து செய்யறது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு சென்சாரை வந்து இந்த லாக்கிங் சிஸ்டத்தில் கொடுத்து அதுக்கு வந்து பட்டன் கீயை வந்து ஒரு ரிமோட் கீ நம்மக்கிட்ட கொடுத்து அதை ப்ளூடூத் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு டெக்னாலஜி மூலமாக ஆப்ரேட் பண்ண வச்சு அந்த காரை அன்லாக் பண்ணோம். இதுதான் வந்து பேசிக் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஃபேனில் கூட இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்துருச்சு. ஃபேனில் கூட நம்ம வந்து ரிமோட் மூலமாக ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே இப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி. இப்போ நீங்கள் கடையிலையோ இல்லை வீட்லேயோ சிசிடிவி இருக்குது, நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க, ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்க முடியுது. இது தாங்க இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது. இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் வந்து நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ வந்து ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேனு எல்லாமே வந்து ஸ்மார்ட்டில் வந்துருச்சு. வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸில் என்ன வருது, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆனால் ஓனருக்கு வந்து மெசேஜ் போகும், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, இந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு ஜிபிஎஸோட மெசேஜ் போகுது. அப்புறம் இப்போ ஐஓடிக்கு வந்து ஏஐ டூல்ஸுக்கு இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஏஐ டூல்ஸ் வர ஆரம்பித்த உடனே ஐஓடிங்கிறது இன்னும் வந்து ஃபாஸ்ட்டாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃப்யூச்சரில் ஏஐ எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த ஏஐ மாதிரியே ஐஓடியும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது.
மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஐஓடி பேசிக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோனில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க, இது வந்து கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸாக வரும். ஸ்மார்ட் ஹோம்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், சிசிடிவி ஆகட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும். இப்போ ஒரு டிவியை வீட்டில் ஆஃப் பண்ணுறது, வெளியில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மூலமாக டிவி ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி ஐஓடி கான்செப்டில் இருந்தது அப்படின்னாக்கா, நீங்கள் உங்கள் ஸ்ட்ரீட்டில் நுழையிறப்பவே அந்த ஏசியை உங்களை மொபைல் மூலமாக ஆன் பண்ணிடலாம். அப்போ வீட்டுக்குள்ளே வர்றப்ப அது நல்லா ஜில்லாக கூலாக இருக்கும் வீடு. இதெல்லாமே வந்து ஸ்மார்ட் ஹோம்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ சிட்டிக்கும் வந்து அங்கங்கே சர்வைலன்ஸ் கேமராஸ் எல்லாம் வச்சு வாட்ச் பண்ணுறதுல சிட்டிஸும் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்த உடனே இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறது வந்து நிறையாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இண்டஸ்ட்ரியிலையும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்கு. இதை வந்து ஐஐஓடி அப்படிம்பாங்க, இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த ஐஐஓடியில் பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயீஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஹெல்மெட்டில் சென்சார்ஸ் கொடுக்குறாங்க. இல்லைன்னா அவங்க வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ல எல்லாம் சென்சார்ஸ் கொடுக்குறாங்க. இது மூலமாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகட்டும், இல்லைனாக்கா மிஷின் ஃபால்ட் ஆகட்டும், இல்லை கரண்ட் வந்து எங்கேயாவது லீக் ஆகுது அப்படின்னாக்கா அந்த லீக்கேஜ் ஆகட்டும், இந்த மாதிரி ஹசார்ட்ஸ், ஒரு விபத்து ஏற்படக்கூடியதை இல்லைனாக்கா ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படக்கூடியதை முதல்லையே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுது. இதனால வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து பொருள் பாதிப்பு, ஆள்க வந்து உயிர் சேதம் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஐஓடி அப்படிங்கிறதுல. திருப்பியும் இந்த ஐஓடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் ஆகிறது ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, பைத்தான், இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் தான் வந்து ஐஓடியில் யூஸ் ஆகிற லாங்குவேஜஸ்ஸு. சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட நெட்வொர்க்கு இல்லைன்னா மொபைல் இல்லைன்னாக்கா உங்களோட டேட்டா இதெல்லாம் வந்து மால்வேர்னாலேயோ இல்லை பிஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிஷிங் அட்டாக் மூலமாகவோ, ஸ்பைவேர்னு சொல்கிறது, ரேன்சம் வேர்னு சொல்கிறது, இதிலிருந்து எல்லாம் பாதுகாக்கிறது தான் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறது. ரேன்சம் வேர் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஒரு வைரஸ் உங்கள் கம்ப்யூட்டரில் அனுப்பிட்டு இந்த கம்ப்யூட்டரை பிளாக் பண்ணிடுவாங்க. நீ இவ்வளோ ரூபா இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சாதான் உனக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. இதுதான் வந்து ரேன்சம் வேர் அப்படிங்கிறது. இது மொபைல்ல எல்லாம் நிறைய கேம்ஸ் மூலமாக ரேன்சம் வேர் வரும். மொபைல் லாக் ஆயிரும், கேட்டாக்கா பே இவ்வளோ டாலர் அப்படின்னு கேட்கும். அது பே பண்ணிங்கன்னா தான் மொபைல் திருப்பம் உங்களுக்கு ஆன் ஆகும். இதெல்லாம் வந்து ரேன்சம் வேர் அப்படிங்கிறது. ஸ்பைவேருங்கிறது என்னன்னாக்கா, பிஸ்னஸ் பீப்புள் ஒருத்தர் இன்னொருத்தரோட டேட்டாவை வாட்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்பைவேர் அப்படிங்கிறது. ஃபிஷிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு வைரஸை இல்லை ஒரு ரியலாக இருக்கிற மாதிரியான ஒரு லிங்க் அனுப்புவாங்க, ஒரு இமேஜ் அனுப்புவாங்க, கிளிக் பண்ணு வெரிஃபை பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் அனுப்புவாங்க. அதை டச் பண்ணிங்கன்னாக்கா உங்களோட டேட்டா வந்து அவங்க திருடிடுவாங்க. இதுதான் வந்து ஃபிஷிங் அப்படிங்கிறது. ஃபிஷிங்ல எல்லாம் தான் வந்து இன்னைக்கு இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் நிறைய சைபர் தாக்குதல், எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் வந்து நிறையா நடக்குது. இந்த சைபர் செக்யூரிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டு, பைத்தானு, ஷெல் ஸ்கிரிப்டு, ஹெச்டிஎம்எல். அதுக்கப்புறம் பேசிக்காக இது வந்து சைபர் செக்யூரிட்டிங்கிறது எங்கே டீல் ஆகுதுன்னு கேட்டால் டேட்டாவில் தான் டீல் ஆகுது. ஸோ தட் அந்த எஸ்கியூஎல், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜுங்கிறாங்க இல்லையா, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜஸ் இதெல்லாம் தான் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற படிப்பில் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு இருக்குது. இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தாக்கா, நீங்கள் இப்போ 10th மார்க் ஷீட் இருக்குது இல்லை 12th மார்க் ஷீட் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கை வந்து அவங்க கம்ப்யூட்டரில் என்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அதை எந்த விதத்துலையும் அதை வந்து கரெக்டே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு டேட்டாவை என்டர் பண்ணுறப்பவும் அது கூடவே வந்து டிஜிட்டல் சிக்னேச்சரும் ஆட் ஆகி அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து திருப்பி மேட்ச் ஆனால் மட்டும்தான் வந்து அந்த ரெக்கார்டையோ இல்லை அந்த டேட்டாவையோ நீங்கள் ஓப்பன் பண்ணவும் முடியும், மனிப்புலேட் பண்ணவும் முடியும். அந்த மாதிரி ஹை செக்யூரிட்டி எங்கேயெல்லாம் தேவைப்படுதோ அதை வந்து பிளாக் செயின் அப்படிம்பாங்க. பிளாக்குங்கிறது என்னன்னு கேட்டாக்கா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, அவரோட 10th மார்க் ஷீட் டேட்டா பூரா நம்ம என்டர் பண்ணிட்டோம்னாக்கா அந்த 10th மார்க் ஷீட் டேட்டா எல்லாம் சேர்ந்து ஒரு பிளாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீர் டு பீர் பிளாக்கிங் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. அதுதான் வந்து செயின் அப்படிங்கிறது. இப்போ ஒரே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா
ஒரே ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க, ஒரே சப்ஜெக்ட் படிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க எல்லா டேட்டாவும் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுது இல்லையா, ஸ்டோர் ஆகுது இல்லையா. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒவ்வொரு பிளாக்கு, அந்த ஸ்கூலில் இருக்கிறது, அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிறது பூரா வந்து ஒரு பிளாக் செயினு. அதை எல்லாத்தையும் வந்து ஒன்றா செயின் மாதிரி பண்ணி அதை பிளாக் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டாக்கா, அந்த டேட்டாவை வந்து எந்த ரீசன்னாலையும் உங்களால் மெனிப்புலேட் பண்ணவே முடியாது. அதை வந்து மாற்ற முடியாது, அழிக்க முடியாது, ரிட்ரைவ் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் என்டர்டு நீங்கள் 50 மார்க் வாங்கிட்டீங்கன்னா அது 49 பண்ண முடியாது, 51 பண்ண முடியாது. 50ங்கிறது 50ஆகவே இருக்கும். இது 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, எவ்வளோ வருஷம் வரைக்கும் அந்த டேட்டா மெயின்டைன் ஆகுதோ அவ்வளோ வருஷம் வரைக்கும் அதை வந்து லாக் பண்ணி வைக்கிறது. இந்த டெக்னாலஜி தான் வந்து கால்டு பிளாக் செயின் அப்படிங்கிறது. இந்த பிளாக் செயின் வந்து நிறைய இடங்கள்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸ், மார்க் ஷீட்டுக்கெல்லாம் வந்து பிளாக் செயின் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடிங்ல எல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் வேல்யூ 2000 ரூபா இருக்குது அப்படின்னாக்கா, யாராவது ஒருத்தர் ஒரு கம்ப்யூட்டரில் பூந்து அதை வந்து 2200 மாற்றி விட்டாருன்னு வைங்க. அப்போ அந்த ஷேர் வேல்யூ மாறிடும், அது வந்து வேற ஒரு கம்பெனியை பாதிக்கலாம். அப்போ என்ன ஆகும், அந்த ஷேர் வேல்யூ ஒன்ஸ் வந்து அது கிரியேட் ஆயிருச்சு, அது என்டர் ஆயிருச்சு அப்படின்னாக்கா அதை வந்து எந்த விதத்துலையும் யாராலையும் மாற்றவே முடியாத மாதிரி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் கால்டு பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கோடிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறீங்க. பிளாக் செயின்கிறது பேசிக்காக வந்து டேட்டா மனிப்புலேஷன் இல்லையா, டேட்டாவை லாக் பண்ணுறது தான். அதனால ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது வரும், அதுக்கப்புறம் வந்து எஸ்கியூஎல் வரும். அதுக்கப்புறம் கோடிங் பண்ணுறீங்க, அந்த கோடிங் வந்து எஃபெக்டிவாகவும் ஈஸியாகவும் இருக்கணும்னாக்கா பைத்தான், ஜாவா, கோலாங் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றியும் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வர்ற கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற படிப்பு. முதல் வந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் எது தெரியுமா? இமெயில்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இமெயில் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கிளவுடு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். பிகினிங் ஸ்டேஜில் கிளவுட் டெக்னாலஜியில் இருந்த யூசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இமெயில் அப்படிங்கிற கான்செப்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து கிளவுடு எல்லாருக்குமே நிறையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எந்த ஒரு மொபைல் வாங்கினீங்கனாலும் உடனே அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கிளவுடில் ஐடி கொடுத்துட்றோம், இந்த இடத்துல வந்து நீங்கள் இவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டாக்கா, எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு சர்வர் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, இல்லைன்னா எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு சர்வர் இருக்குது. அந்த சர்வரில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிடுறாங்க. அந்த சர்வரையும் வந்து உங்களோட டிவைஸ், மொபைல் ஆகட்டும் இல்லை கம்ப்யூட்டர் ஆகட்டும், ஏதாவது ஒரு ஐடி மூலமாக உங்களோட இமெயில் ஐடியோ இல்லைன்னா ஒரு யூஆர்எல் மூலமாக அதை கனெக்ட் பண்ணிடுறாங்க, சிங்க்ரனைஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் அப்டேட் பண்ண அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேக் எண்டில் அந்த சர்வரில் வந்து இதெல்லாம் ஸ்டோர் ஆகிக்குது. நீங்கள் வேணும்னாலும் வேண்டான்னாலும் அது ஸ்டோர் ஆகிறது அங்கே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேண்டான்னாக்கா பிரச்சனை இல்லை, வேணும்னாக்கா நீங்கள் காசு கட்டணும். இதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட பேசிக் கான்செப்டு. ஸோ நீங்கள் ஒரு ரெண்டல் பேசிஸில் உங்களுக்கு சொல்லுவாங்க இவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ, இதுக்கு மேலே போனாக்கா சார்ஜபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 GB ஃப்ரீ அப்படின்னு தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டேட்டா அதில் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து சார்ஜஸ் வாங்குறாங்க. இதுதான் வந்து கிளவுடு கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது. இந்த கிளவுடு கம்ப்யூட்டிங்கில் வந்து நிறையா இருக்குது, நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய யூசேஜஸ் இருக்குது. இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக படிக்கிறது தான் வந்து கிளவுடு கம்ப்யூட்டிங் அண்ட் விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற படிப்பு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பைத்தான், ஜாவா, பிஹெச்பி, .NET, SQL இதெல்லாம் தான் வந்து நீங்கள் படிப்பீங்க. அடுத்து சிஎஸ்சி பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற படிப்பு. கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸுங்கிறது என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு டேட்டா அனாலிட்டிக்ஸுங்கிறது என்னன்னு கேட்டாக்கா, டேட்டா பேஸ் இருக்குது. இப்போ பிஎஸ்என்எல்ல டேட்டா பேஸ் இருக்கும், ஏர்டெல்லில் டேட்டா பேஸ் இருக்கும், ஜியோவில் டேட்டா பேஸ் இருக்கும், எல்லா பக்கமுமே டேட்டா பேஸ் இருக்கும். இதில் பிக் டேட்டாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் எடுத்துக்கோங்க, இல்லைனாக்கா ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா இருக்கக்கூடியவங்க அதில் ஐடி வச்சுருப்பாங்க. நிறையா வந்து வீடியோஸு, இமேஜஸ்ஸு, டெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து அவங்க அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க.
அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்வரில் ஒரு மைக்ரோ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கான டேட்டா விழுந்துக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். வீடியோஸ் இருக்கலாம், இமேஜஸ் இருக்கலாம், பிக்சர்ஸ் இருக்கலாம், டெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கலாம், நியூமரிக் ஐட்டம்ஸ் இருக்கலாம். இதில் வந்து ரிப்பீட்டடாகவும் இருக்கலாம். ஒன்றையவே வந்து 2 தடவை கூட அவங்க அப்லோட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நிறையா வர்றப்ப இந்த டேட்டாவை எல்லாம் வந்து மெனிப்புலேட் பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும், செக்ரிகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ரிட்ரைவ் எப்போ வேணும்னு சொல்லி இப்போ நம்ம வந்து நம்ம மெயில் ஐடியை போட்டு ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ண உடனே நம்ம பேஜ் வந்துடுது இல்லையா? இப்போ இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபேஸ்புக் ஐடிஸ் உலகம் பூரா இருந்தால் கூட நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை போட்ட உடனேயே வந்து உங்களுடைய பேஜு, நீங்கள் போட்ட வீடியோஸு, ஃபோட்டோஸு எல்லாமே அதில் வந்து லோடாகி உங்கள் பேஜை காமிச்சிருது இல்லையா? ஸோ இதுதான் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ். இதில் பெரிய லெவலில் சைமல்டேனியஸாக நிறைய கோடிக்கணக்கான டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுற மெத்தடாலஜி தான் கால்டு பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஃபேஸ்புக்கு, யூடியூபு, ட்விட்டரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸில் தான் வரும். இதை பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற படிப்பு. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் தான் வந்து நீங்கள் மனிப்புலேட் பண்ணுறீங்கிறதுனால எஸ்கியூஎல் தான் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். இருந்தாலும் அந்த கிளீனிங் பண்ணுறது, செக்ரிகேட் பண்ணுறது, அதுக்கு தேவையான கோடிங் எல்லாம் வந்து பைத்தான் அண்ட் ரூபி இந்த ரெண்டுலேயும் தான் வந்து செய்கிறாங்க. அப்போ பைத்தான், ரூபி, எஸ்கியூஎல், ஜாவா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எந்த விதமான ஜாபாக இருந்தாலும் உங்களால் வந்து ஜாயின் பண்ணி ஈஸியாக வேலை செய்ய முடியும். அடுத்த படிப்பு சிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. சிஎஸ்சி ஐசிடி அப்படின்னு சொல்லலாம். ஐசிடிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லா விதமான கம்யூனிகேஷன் டிவைசஸையும் வந்து ஒருங்கிணைச்சு படிக்கிறது தான் வந்து இந்த ஐசிடி அப்படிங்கிற படிப்பு. அதாவது இந்த ஐசிடி அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஆல் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸையும் வந்து ரெஃபர் பண்ணுது. இன்டர்நெட் ஆகட்டும், இல்லைன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சொல்கிற ப்ளூடூத் ஆகட்டும், க்ளவுட் சிஸ்டம்ஸ் ஆகட்டும், செல்ஃபோன்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான சாஃப்ட்வேர்ஸு, மிடில்வேர்ஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஐசிடியில் தான் வருது. வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறதாகட்டும், இல்லைனாக்கா இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் மூலமாகவோ, இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மூலமாகவோ நீங்கள் குரூப் சேட் எல்லாம் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் எல்லாம் குரூப் சேட் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் எது மூலமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிடிங்கிற டெக்னாலஜியில் தான், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மூலமாக தான் நீங்கள் வருது. அப்போ இந்த ஐசிடி படிச்சிங்க அப்படின்னாக்கா ஃபேஸ்புக்கு, யூடியூபு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த ஐசிடி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க இந்த ஐசிடியை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஃபேஸ்புக்கோ, ஒரு யூடியூபோ, ஒரு வாட்ஸ்அப்போ, இல்லைனாக்கா குரூப் மீட்டிங்லேயே ஆகட்டும், இன்டர்நெட்டில் ஆன்லைனில் சொல்லித்தர்றாங்க இல்லையா, படிப்பு சொல்லித்தர்றாங்க இல்லையா, இந்த ஆன்லைன் படிப்பு, ஆன்லைன் வர்த்தகம் இது எல்லாமே வந்து ஐசிடியில் தான் வருது. இந்த ஐசிடிக்கு என்ன, இதே ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்டு, ரஸ்ட்டு, ரூபி, C++, பிஹெச்பி, எஸ்கியூஎல் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இந்த லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸும் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சிஎஸ்பிஎஸ் அப்படிங்கிற படிப்பு. இந்த சிஎஸ்பிஎஸ்ங்கிற படிப்பு வந்து டிசிஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற படிப்பு. இப்போ இது வந்து இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக எமர்ஜ் ஆகிட்டு வருது. ஆல்மோஸ்ட் நிறைய காலேஜஸில் இந்த சிஎஸ்பிஎஸ் படிப்பை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சிஎஸ்பிஎஸ் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா வெறும் கம்ப்யூட்டர்னு மட்டும் படிக்காமல் அந்த கம்ப்யூட்டர் நாலேஜை இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் படிப்பை நீங்கள் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறப்ப ஒரு ஹியூமனிட்டி, ஒரு எத்திக்ஸோடு வந்து அதை யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த சிஎஸ்பிஎஸ் அப்படிங்கிற படிப்பு. பொதுவாக டாடா கன்சல்டன்சி இல்லைன்னா இந்த டாடா குரூப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ப்ராட் எலாபரேட்டட் மைண்டட் பீப்புளாக தான் இருக்காங்க. டாடா வந்து அவரோட சொத்துல 80% வந்து சேரிட்டிக்கு எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து மணி மைண்டட் கிடையாது, ஹியூமனிட்டி மைண்டட். இந்த ஹியூமனிட்டி மைண்டடாக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த சிஎஸ்பிஎஸ்ங்கிற ஒரு படிப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க.
இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை நாம் வந்து இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இல்லை எந்த விதமான ஹியூமன் யூசேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணாலும் அதுலேயும் வந்து ஒரு ஹியூமனிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த சிஎஸ்பிஎஸ் அப்படிங்கிற படிப்பு. சம் எத்திக்ஸு, சம் லாஜிக்ஸு, சம் கிரவுண்ட் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட கம்பைன் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸையும் பிஸ்னஸ் சிஸ்டத்தையும் கம்பைன் பண்ணி உருவான படிப்பு தான் வந்து இந்த சிஎஸ்பிஎஸ் அப்படிங்கிற படிப்பு. இப்போ இந்த சிஎஸ்பிஎஸ் படிச்சிங்க அப்படின்னாக்கா டிசிஎஸ்ல வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அது தவிர இன்ஃபோசிஸ், அக்சென்ச்சர் எல்லாருமே வந்து இந்த சிஎஸ்பிஎஸ் கேண்டிடேட்ஸை இப்போ வந்து நிறைய ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி இந்தியாவில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸை ஃபாரின் அசைன்மெண்ட்ஸுக்கு அனுப்புகிறப்ப சிஎஸ்பிஎஸ் பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்ஃபோர் சிஎஸ்பிஎஸ் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது, அதை வந்து ட்ரேடிங்கில் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு பிஸ்னஸ் நாலேஜோட ஹியூமனிட்டி எத்திக்ஸும் சேர்ந்து நீங்கள் வந்து படிச்சிருவீங்க. ஓகே, இப்போ நாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 10 விதமான படிப்புகளை பற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அது எந்த மாதிரியான படிப்பு, அதில் எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் லாங்குவேஜஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன ஐடியாவாக தெரிஞ்சிருக்கோம். அடுத்து இந்த ஒவ்வொரு படிப்பை பற்றியும், ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்பிஎஸ் ஆகட்டும், ஐஓடி ஆகட்டும், பிளாக் செயின் ஆகட்டும், ஒவ்வொரு படிப்பை பற்றியும் டீட்டெயிலாக செப்பரேட் எபிசோட்ஸு நான் இதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறப்ப உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மேபி உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.